கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ரச்சின் ரவீந்திராவை ரீடைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அவர் க்ரூசியல் பிளேயர் தானா? அண்ட் லாஸ்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அவர் சிஎஸ்கேக்கு தேவையா? அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே டக்கு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக ரச்சின் ரவீந்திரா மட்டும் கிடையாது, மொயின் அலி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பிளேயரும் இருக்காங்க. ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன் 2019, 20 ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிபிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பீக் லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லணும். 2021 க்ரூசியல் ரோல் பிளே பண்ணி கொடுத்தாருங்க. ரொம்ப முக்கியமாக ரெய்னாக்கு அப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல இவர் ஆடல வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. அவரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு 18 பால் பிடிச்சி 30 ரன் அடிக்கிறது, 20 பால் பிடிச்சி 40 ரன் அடிக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு புஷ் பண்ணி கொடுத்துட்டு போறதா. அவர்கிட்ட இருந்து ஒரு 50யோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர் கிடையாது. ஸோ வரணும், சுத்தணும், அந்த ரன் ரேட்டை இறங்க விடாம பார்த்துக்கணும். சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராட்டஜியே என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாடு, ஃபேப் டூப்ளஸையும் வந்துட்டு விக்கெட் விடாம மேக்ஸிமம் பவர் பிளே வந்துட்டு தாண்டணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்படியே 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அவுட் ஆனாலுமே பவர் பிளே முடியும் போது குறைஞ்சபட்சம் 40 to 45 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மைண்ட் செட். ஸோ பவர் பிளேக்கு அப்புறம் இந்த க்ரூசியலான சில ஓவர்ஸ், அந்த 7 to 15 அப்படிங்கிற ஓவர்ஸை கொஞ்சம் பார்த்து ஆடணும். அட் த சேம் டைம் ரன்னும் அடிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல சிவம் தூபே, மொயின் அலி எல்லாம் இருந்தாங்க. அதில் மொயின் அலி ரொம்ப க்ரூசியல் ரோல் வந்துட்டு பிளே பண்ணாருங்க. ஸோ பவுலிங்ல ஏகப்பட்ட டைம் அவருக்கு ஓவர் கிடைக்காது, கிடைச்சப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணாரு அப்படின்னா கூட பேட்டிங்ல ஏகப்பட்ட அண்டர் ரேட்டட் நாக் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்பப்போ ஒரு 18 பாலுக்கு 30, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குறைஞ்ச பால்ல முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி கொடுத்துட்டு போறதா அவருடைய ரோலா இருந்துட்டு இருந்தது. சிஎஸ்கேல கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவர் இருக்கிறதுனால தான் மிச்சல் சாண்டனருக்கு இடம் கிடைக்காம போச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, மிச்சல் சாண்டனர் இருந்திருந்தா பவுலிங் நல்லா பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா 100% மாற்றம் கிடையாது. ஆனா பேட்டிங் மொயின் அலியை விட சிறப்பாக ஆடி இருப்பாராங்கிறது டவுட் தான். ஸோ பேட்டிங் ஆடுவார் மிச்சல் சாண்டனர், பட் இருந்தாலும் மொயின் அலியை கம்பேர் பண்ணும்போது ஸோ அவரு ஒரு சில பர்சன்டேஜ் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஸோ மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஓகே, பவுலிங் டீசெண்டா பண்ணிட்டு இருந்தாரு டீம்ல. ஸோ 3 இயர்ஸா வந்துட்டு ஓரளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. போன தடவை ரீடிங் லிஸ்ட்லேயே வந்தாரு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ ஸோ இந்த தடவை மொயின் அலி இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத கேள்வி. 100% இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுடைய பிளானே என்ன அப்படின்னா, டிவான் கான்வேவை ரீடைன் பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக மதீஷா பத்திரானாவை ரீடைன் பண்ணிடுவாங்க. பத்திரானா 100%. ஆனால் டிவான் கான்வேவா, ரச்சின் ரவீந்திராவா அப்படிங்கிறதா வந்துட்டு ரொம்ப குரூசியலான விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கான்வேக்கு தான் போவாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா, போன சீசன் கான்வே விளையாடல அப்படிங்கிறப்பவே அவருக்கான ரிப்ளேஸ்மெண்ட் அவங்க தேடல. அவங்க முஸ்டபிஜுர் ரஹ்மான் போனதுக்கு அப்புறம் அவருக்கு பதிலாக தான் கிளெசனை கூப்பிட்டு வந்தாங்களே தவிர, ஸோ கண்டிப்பா கான்வேக்கு பதிலாக வேற ஒரு பேட்ஸ்மேன் எடுத்து நல்லா ஆடி வச்சிருக்க முடியும். பட் இருந்தாலும் சிஎஸ்கே அதை பிளான் பண்ணல. பிகாஸ் கான்வே எங்களுக்கு 100% நான் சொல்றேன், அவங்களை எங்கேயுமே வெளியில விட மாட்டோங்கிற மாதிரி உறுதியா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் கான்வே முதல் கொண்டு மேட்ச் பார்க்கறதுக்கு வந்திருந்தாரு. எல்லா மேட்சுமே மேக்ஸிமம் கிடைக்கிற மேட்ச் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு சிஎஸ்கேக்கு அவங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்கு. இந்தியன் ட்ராக்ல பெட்டரா பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் கான்வேவை தான் சூஸ் பண்ணுவாங்கிறது என்னுடைய கெஸ். கான்வே அண்ட் பத்திரானா இந்த 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இது போக ரச்சின் ரவீந்திரா அண்ட் மொயின் அலி ஆக்ஷன்ல போறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா பாரபட்சம் பார்க்காம ஆக்ஷன்ல பிட் பண்ணி தான் எடுக்க போறாங்க. ரச்சின் ரவீந்திராக்கு 20 கோடினாலும் பரவாயில்ல, கண்டிப்பா போக போறாங்க. ஏன்னா ஆக்சுவலா பட்ஜெட் இல்லாதப்பவே 9 கோடிக்கு பக்கம் கிருஷ்ணம்பா கௌதம் எல்லாம் எடுத்து குறை வச்சாங்க. போன சீசன் நீங்க பார்த்துருப்பீங்க, 14 கோடிக்கு வந்துட்டு ரொம்ப குரூசியலா இவர் நம்மளுடைய மொட்டை மாம்ஸ் இருக்காரு இல்லையா, ஸோ அதாவது டேரியல் மிச்சல், அவரு பார்த்தோம் அப்படின்னா எடுத்து குறை வச்சாங்க. ஸோ அவர் வந்துட்டு நல்லா பண்ணாரு, விளையாடல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பட் இருந்தாலும் கடைசி டைம்ல வந்துட்டு ரொம்ப போரான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஆனா ஒரு 2 மேட்ச் அப்படிங்கிறது பேக் டு பேக் ஒரு 50 போட்டு ஓரளவுக்கு அப்படியே கவர் பண்ணிட்ட மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது அவர்கிட்ட கிடைக்கலைங்க. ஏன்னா அவர் ஒரு ஓடிஐ பிளேயர், T20 ஃபார்மெட்டுக்கு கொஞ்சம் திணற மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் செம்மையா ஆன மாதிரி இருந்ததுங்க. ஆனா நடுவில் ஒரே மாதிரி அவுட் ஆனார். 4 மேட்ச் தொடர்ந்து ஒரே மாதிரி அவுட் ஆனாரு. ஸோ அதே சமயம் ஃபைனல் மேட்ச்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குரூசியலா இருந்தது. ஸோ அவரு அப்படித்தான் ஆரம்பத்தில் நல்லா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது, அப்புறம் டவுன்ல போன மாதிரி இருந்தது, கடைசி அப்படியே மேக்கப் பண்ணிட்டாரு. ஸோ இருந்தாலும் ரச்சின் ரவீந்திரா சின்ன பையன். ஸோ நெக்ஸ்ட் 10 இயர் பிளான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கப்போ எப்படி இருந்தாலும் எவ்வளோ நாள் பிட் பண்ணி எடுப்பாங்க. இந்த தடவை பட்ஜெட்டும் அதிகமாக இருக்குது, 140 crore பக்கம் சொல்கிறாங்க. ஸோ ஐ மீன் வந்துட்டு ஃபுல் பட்ஜெட் அது. ஸோ அது போக நீங்கள் இந்த ரீடைன் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பட்ஜெட் அப்படியே மைனஸ் ஆகிட்டு வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 80 crore பக்கம் சிஎஸ்கே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரச்சின் ரவீந்திரா க்ரூசியல் பிளேயருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்கிறதுல எனக்கும் 100% வர தெரியும். பட் மொயின் அலிக்கு ஒரு லிமிட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, 3 to 4 crore. அதுக்கு மேலே போச்சுன்னா பிட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இருந்தாலும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா 6 கோடி வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் போக மாட்டாங்கிறது என்னுடைய கெஸ். ஓவராலாக இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரச்சின் ரவீந்திரா, மொயின் அலி ரொம்ப குரூசியலா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.